வெல்கம் டு ஆஸ்னுசி யூடியூப் சேனல். இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னேன்டா, வெரி ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். அதுக்கு முன்னுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆஸ்னுசி யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, வெரி ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறேன். 5 நிமிஷத்தில் குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணிடலும். உங்களுக்கு நாளை பெருநாள்ன்றதால இன்றைக்கி குயிக்காக ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிட்டேன் ப்ரிப்பரேஷன் டைம். அதுக்கு நான் என்ன பார்த்திங்கன்னு சொன்னால் 1 கப் அந்த கப்பி மாவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கப்பி நான் வந்து கோதுமை மாவு மைதா மாவு அவிச்சு வச்சதில் பேலன்ஸ் ஆன கப்பியில் தான் 1 கப்பில் செய்ய போகிறேன். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஆட்டை மாவும் யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும், வெறுமனே சும்மா மைதா மாவும் 1 கப் யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். அதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுட்டு 2 நாட்டு முட்டை எடுத்துக்கோங்க. 2 நாட்டு முட்டை இல்லாட்டி 1 நாட்டு முட்டையும் பெருசொண்டு போட்டுக்கொள்ளையிலும். நாட்டு முட்டை போட்டால் தான் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இந்த கப்பியும் நாட்டு முட்டையும் சேர்ந்து வரப்போக அந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நாட்டு முட்டை இல்லாட்டி அவங்களுக்கு நார்மல் எக்கும் யூஸ் பண்ணி கொள்ளையிலும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொண்டுட்டு கட்டிப்பால், கொக்கோனட் பாலில் கட்டிப்பால் வந்து கொஞ்சம் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி யூஸ் ஆகும். கொஞ்சம் விட்டு அதை நல்லா கிளறிக்கோங்க. உங்களுக்கு கொக்கோனட் மில்க் இல்லாட்டி, தேங்காய் பால் இல்லாட்டி உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க் எதுவும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பட் நான் வந்து இது மிச்சமே இயற்கையாக ஹெல்த்தியாக ஆகிக்கொண்டதுக்காக வேண்டி நாட்டு முட்டையோடு இதை கம்பைன் பண்ணி இதை நான் செய்ய போகிறேன். அவ்வளோ இதோட முடிஞ்சு உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் இது தான். அதில் வேறு எதுவும் பெருசாக செய்கிறதுக்கு இல்லை. இது அப்படி நல்லா பிசைஞ்சு இதுக்கு தேவையான அளவு நான் வந்து இந்த இடத்துல ஏலக்காய் பொடி செஞ்சு போடலை. உங்களுக்கு தேவையான போட்டுக்கோங்க. அதுக்கு பதிலாக ஏலக்காய், காடவும் எசன் ஒரு சொட்டு போட்டிக்கிறேன். அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லாட்டி ஏதாவது நட்ஸ் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும். நல்லா திக்காக இப்படி கையில் எடுத்து பொரிக்கிறதுக்கு போடுறதுக்கு மாதிரி எடுத்துக்கொள்ளணும். இது அப்படியே நான் வந்து பிசைஞ்சு ஒரு பவுலில் வந்து போட்டு அப்படியே வச்சுக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு தேவைப்பட்டால் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சு கொண்டுட்டு நாங்கள் அடுத்தது பொரிக்கிற ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்ல நெய், சுத்தமான நெய் ஊற்றிக்கோங்க. நெய் இல்லாட்டி உங்களுக்கு பட்டர் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆயிலை விட நெய் யூஸ் பண்ணினா நல்லா இருக்கும். பாருங்கள், நாட்டு முட்டை, நல்ல தேங்காய் பால், நெய், அதை இன்றைக்கி போகலையே அந்த ஸ்மெல்லும் அந்த மாதிரி டேஸ்டியாக நல்ல ஸ்மெல்லும் வரும். செஞ்சு பாருங்கள். 5 மினிட்ஸ் தான். புள்ளையிலும் செஞ்சு கேட்பான். அதே போல் உங்களுக்கு இதுக்கு ஸ்வீட்டுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இதோட பேக்கிங் பவுடர் கொஞ்சம், பேக்கிங் சோடா இல்லை, பேக்கிங் பவுடர் ஒரு கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி போட்டுட்டு அதை அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பொரிக்கிட்டேயாக போகல தான் அந்த நெய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சுகர் சிரப் செய்கிறதுக்கு ஒரு 2 கப்புக்கு சுகர் போட்டுட்டு 1 கப்புக்கு மாதிரி தண்ணி விட்டு நான் இது ரைஸ் குக்கரில் தான் செய்கிறேன். உங்களுக்கு வந்து வெனிலா எசன்ஸ், இது ரோஸ் எசன்ஸ் ஏதாவது இருந்தால் ஊற்றிட்டு, இல்லாட்டி ஏலக்காய் தட்டி போடுவோம். மேலும் கொஞ்சம் லைட், கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக அழகாக வைக்கிறதுக்கு வந்து ரெட் கலர் நான் போட்டுக்கிட்டு, இது ஆப்ஷனல் தான், இதை உங்களுக்கு ஸ்கிப் பண்ணேலும். இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி பாகுபதம் வர அழைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே எடுத்து ஒரு பக்கத்துக்கு வச்சுட்டு நாங்கள் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ரைஸ் குக்கரில் தான் ஃப்ரை பண்ணுறேன். ரைஸ் குக்கரில் கொஞ்சம் பாரமாவாட்டி வந்து வார்முக்கு வந்து மேலே வந்துடும் பாரம் இல்லாததால். ஸோ நான் கீழே அழுத்தி பிடிச்சி கொண்டேன் ரைஸ் குக் இடத்துல. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதை அப்படி கொஞ்சம் சின்ன பவுல்ஸாக பொரிக்கிறதுக்கு விடுற நேரம் வந்து அது அப்படியே ரைஸ் குக்கில் இருக்கும். இந்த பாருங்கள், ஒவ்வொன்றா நான் போட்டு குயிக்காக ஈஸியாக அது கலண்டு வந்துடும், ஒட்டாது. முட்டை அந்த அதில் இருக்கிற நல்ல இன்க்ரீடியன்ஸால் அப்படியே திருப்பி போட்டு கொஞ்சம் மெதுவான ஃப்ளேமில் நீங்கள் இந்த நார்மல் கேஸ் குக்கரில் செய்கிறதா இருந்து ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் நல்ல பொன்னிறம் வர அளவுக்கு அழகாக பொரிச்சு எடுத்துக்கோங்க, உள்ளுக்கையும் வேகிற மாதிரி. இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி செய்ய மேலும் உங்களுக்கு இதில் வந்து பானியில் போடாமல் சுகரை இதே மாவோட மிக்ஸ் பண்ணி பொரிச்சு எடுக்கும், மேலும் நல்லா இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட். அதே போல் இந்த மாவு, கப்பி மாவுக்கு பதில் அவங்களுக்கு ரவை, அதே போல் வந்து வேறு இன்க்ரீடியன்ஸ், ரவையோட மில்க், அந்த எக்கும் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு எடுக்கல நல்லா, அதுவும் நல்ல ஸ்வீட்டாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பொரிஞ்சு வந்தது எல்லாத்தையும் எண்ணெயை வடிச்சிட்டு இதை நீங்கள் நெய்லையும் பொரிச்சு கொள்ளையிலும். எண்ணெயை வடிச்சிட்டு இங்கே பாரு, நான் காட்டுறேன். நல்லா கிறிஸ்பியாக ஸ்டார்டிங்கில் இருக்கும், உள்ளுக்கு நல்லா வெந்து அதுக்கு போகிறோம். பானியில் ஒண்டா நல்லா போட்டு
நல்லா ஊற வச்சு இது சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சும்மையும் சொல்லப்போனால் சாப்பிடலும் ஜஸ்ட் ஒரு பானியில் ஜஸ்ட் தொட்டெடுத்தும் சாப்பிடலும் ஊறணும்டே இல்லை. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கப்பி மாவு இல்லாமல் நார்மல் மைதா மாவில் இல்லாட்டி ரவையில் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ப்ளீஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.